இந்த சூழலில் இப்படியான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. இனி கட்சியோட தலைவராக தானே செயல்படுவேன் அப்படின்னு ராமதாஸ் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த சமாதானம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லப்பட்ட சூழல்ல இந்த அறிவிப்பு எதை காட்டுது? சில நாட்களுக்கு முன்பு ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் முகுந்தனை இளைஞரணி தலைவராக அவர் நியமிக்கிறேன் என்று சொன்னவுடன் அன்புமணி மாறுபட்ட ஒரு கருத்தை தெரிவித்தது ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா போச்சு. அதுக்கப்புறம் பனையூரில் அலுவலகம் இருக்கிறது, அங்க சந்திங்கன்னு அன்புமணி சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனால் அதற்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, கும்பகோணம் போன்ற இடங்கள்ல மாநாடுகள்லாம் நடத்தினாங்க, பாமக நடத்தினாங்க. அதுல டாக்டர் ராமதாஸ் அவர்களும் டாக்டர் அன்புமணி அவர்களும் இணைந்துதான் அந்த மாநாட்டெல்லாம் நடத்தினாங்க. ஸோ அவர்களுக்குள் ஒரு சமாதானம் ஏற்பட்டு விட்டது என்ற ஒரு கருத்து தான் பொதுவாக கட்சி வட்டாரத்தில் நிலவியதை நம்ம பார்த்தோம். நம்ம இந்த சூழல்ல இப்போ திடீர்னு இந்த அறிவிப்பு வெளியிட்டது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தமட்டில் வன்னியர் சங்கம் துவங்கி இடஒதுக்கீடு போராட்டம் நடத்தி 22 உயிர்கள் பலி கொடுத்து அதுக்கப்புறம் 20% மிக பிற்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடை பெற்று அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்து அதை ஒரு ஏற்றத்துக்கு கொண்டு வந்து மத்திய அரசில் பங்கு பெற்று மாநிலத்திலும் நல்ல இடங்கள் எல்லாம் பெற்று ஒரு கட்சியை ஒரு ஏற்றத்துக்கு கொண்டு போனார். ஆக்சுவலா அவர் அவருடைய பங்களிப்பு கட்சிக்கு மகத்தானது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவருக்கு வயதாகிவிட்டதால் அடுத்தபடியாக அவர் டாக்டர் அன்புமணியை தலைவராக நியமித்தார். ஸோ அன்புமணியை தலைவராக நியமித்த பிறகு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ எதிர்காலத்தை உத்தேசித்து அன்புமணிக்கு தலைவர் பதவி கொடுத்த நிலையில் அவரை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்பது என் கருத்து. ஸோ இந்த சூழல்ல மாநில மாநாடு நடத்த போகிற இந்த சூழல்ல திடீர்னு செயல் தலைவர் அன்புமணி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னால் அது கட்சியில ஒரு உற்சாகத்தை குறைச்சி செயல்பாடுகளை ரொம்ப தாமதப்படுத்தும். அது ஒரு பின்னுக்கு தள்ளும், உற்சாகத்தை பின்னுக்கு தள்ளும், கட்சியை கூட ஒரு பின்னடைவுக்கு கொண்டு வரும். அதனால டாக்டர் அன்புமணி அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கட்சியை கொண்டு போகணும்னா ஏற்கனவே கொடுத்த தலைவர் பதவியை அவருக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து அவர் செயல்பட அனுமதித்தால்தான் கட்சியை அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். கூட்டணி அமைக்கிற விஷயத்துல டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அதை எலெக்ஷன் சமயத்தில் தீர்த்துக்கலாம். எந்த கட்சியோட போனா எந்த பெட்டர்னு அப்ப தீர்த்துக்கலாம். ஆனால் இப்போ கட்சியை வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு, கட்சியை பாப்புலரா கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால சுதந்திரமாக செயல்படுறதுக்கான அன்புமணி அனுமதித்து அவரை தலைவராக தொடர்ந்து செயல்பட அனுமதித்தால்தான் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு ஒரு சீராகவும் ஒரு ஏற்றமிக்க வளர்ச்சியை கொண்டதாகவும் அது இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்த மாற்றம் தொண்டர்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை பின்னுக்கு தள்ளும் அப்படின்னு சொல்றீங்க. அன்புமணிக்கு முழு சுதந்திரம் கொடுத்து கட்சியை வழிநடத்த அனுமதிக்கணும்னு தெரிவிக்கிறீங்க. அப்படின்னா ஏற்கனவே கட்சி விவகாரங்கள்ல முழு சுதந்திரம் அன்புமணிக்கு வழங்கப்படவில்லையா? அவருடைய ராஜ்யசபா பதவிக்காலமும் விரைவில் நிறைவு பெற இருக்கு. இந்த சூழல்ல இளைஞர்களை வழிநடத்தணும், 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் இந்த மாற்றம் அப்படின்னு சொல்ற வாதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, கண்டிப்பாக இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் வயதாகி விட்டபடியால் அவர் முன்பு மாதிரி அவரால் சுற்றுப்பயணம் செய்வது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஸோ இந்த சூழல்ல அன்புமணிக்கு அவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சார். அன்புமணியோட ராஜ்யசபா பதவிக்காலம் இப்போ முடியாது. ஸோ அன்புமணி அவர்களுக்கான ராஜ்யசபா பதவிக்காலம், ராஜ்யசபா மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிமுக நினைத்தால் மட்டுமே கிடைக்கும். அது ஆக்சுவலா அதற்கான முயற்சிகள் சமீபத்தில் கோகாமணி எடப்பாடியை பார்த்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ராஜ்யசபால 2 வேகன்சி அதிமுக எலெக்ட் பண்ண முடியும். முதல் வேகன்சிக்கு கிளியரா அவங்க கிட்ட ஓட்டுகள் இருக்கு. 2வது வேகன்சிக்கு ஒரு 4-5 ஓட்டு கம்மியா இருது. அது பாமக ஒரு 5 ஓட்டு இருக்கு. ஒரு கூட்டணிக்கு நாங்க அதிமுக பக்கம் போறோம் அப்போ வரோம்னு சொன்னாங்கன்னா இந்த 5 ஓட்டை போட்டு அன்புமணியை ராஜ்யசபா மெம்பராட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதற்கான முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனால் அதே சமயம் பாத்தீங்கன்னா பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடரணுமா வேண்டாமா என்கிற விஷயத்துல டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்குமானால் அதை தற்சமயத்துக்கு ஒத்தி வைத்து விட்டு இந்த கட்சியை வளர்க்கறதுல, கட்சியை ஸ்ட்ராங்கா கொண்டு போறதுல அன்புமணிக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து அவரை தலைவராக தொடர்ந்து செயல்பட அனுமதித்தால் பெட்டர் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா எல்லா கட்சியிலுமே பாத்தீங்கன்னா மூத்த தலைவர்கள் விலகி அடுத்த கட்டத்துக்கு அடுத்த இளைஞர்களுக்கு வழிவிடுற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கிறத பாக்குறோம். அப்படிப்பட்ட சூழல்ல பாமகவும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னா அன்புமணி அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை தொடர்ந்து அவற்றையே தக்க வைக்க விதத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பது என் கருத்து. அப்பதான் கட்சி எதிர்காலத்தில் வளர்ச்சியை நோக்கி போகும் என்பது என் கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.